நேதாஜி சொல்லுங்க. லைட்டாக கபகபன்னு பசிக்கிற மாதிரி இருக்கு. வாங்கோ டிஃபன் சாப்பிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கேன். பிரேக் விட்டு விடுங்க போய் சாப்பிடலாம். என்ன ஒரு ஆச்சரியம், நீங்க டிவி பார்க்குறீங்களா? ஏன் நான் பார்க்க கூடாதா? அப்படி சொல்லுங்க. நீங்க இங்க வந்ததுலேருந்து இப்படி உட்காந்து டிவி பார்த்தது நான் பார்த்தது இல்ல. ஆச்சரியமா இருந்தது, அதான் கேட்டேன். இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, குழந்தைங்கலாம் ரொம்ப ஆக்டிவா கியூட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே மிஸ் பண்ணாம பாத்துருவேன். அப்படியா? வேதாஜி மெய் சிலுகிற அளவுக்கு ஒரு ஷோவா? நான் ஷோ ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் குழந்தைங்க ஷோவா? குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. ஓ, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் இருக்குமே அந்த மாதிரியா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாத்துருவோம், வாங்க உட்காந்துருவோம். பாடுனேன். சரி, எங்க எதுக்கு வந்தவ? வெட்டி வேறு வாசம் வெள்ளப்புள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் வெள்ளப்புள்ள நேசம். தேவக்கு வாசம் பூமிக்கு வாசம். ஐயோ, நாங்க அது பசங்க இப்படி நடிக்கிறாங்க. சான்ஸ் இல்லைங்க. நான் இன்னமும் எதை நினைச்சேன். ஐயோ, சின்ன சின்ன பசங்க பின்றாங்க போங்க. ஏங்க எப்பலாம் அந்த ப்ரோக்ராம் வருது? சாட்டர்டேயும் சண்டேயும் ஈவினிங் 7 to 8 வருது. ஓ, 7 to 8ஆ? அப்போ எனக்கு பிசினஸ் மீட்டிங்லாம் எதுவும் இருக்காது, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்போ நீங்க ஷோ வரும்போதுலாம் எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா வந்து பார்ப்போம். கண்டிப்பா சொல்றேன். பாருங்களேன், குட்டியா தவுளுண்டு இருந்துட்டு எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு நான் பார்த்து கத்துக்கணும். சரி, டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. யாரே சார் வாள்? சரி வாளா? நான் வாளுன்ற மேட்ரு அவருக்கு எப்படி தெரியும்? ஊஸ் டு ஊன் பார்க்கலாம், வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். ராமநாதன் சார் இருக்காங்களா? அப்பா வெளியே போயிருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பெருமாள் கோயில்லேருந்து வரேன். ஓகே. அப்பா என்கிட்ட ஒரு பூஜை பண்ண சொல்லியிருந்தார். ஓ, அதான் பூஜை பண்ண பிரசாத தட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு ஓ வந்தோம். அப்படியா? சரி சரி, உள்ள 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 வாங்க. வாங்க வாங்கோ வாங்கோ. வாங்க. வேதாஜி, என்ன இவங்க பூஜை கஜன்னு சொல்றாங்கோ, என்ன மேட்டர்? தெரியலையே, மாமா எதுவும் என்கிட்ட சொல்லல. ஓ, ராமநாதன் சார் அவரோட மருமக பேர்ல பூஜை பண்ண சொல்லியிருந்தார். ஓகே. பூஜை பண்ண பிரசாதமும் புடவையும் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஓஹோ, சாரோட மருமக கையில அதை கொடுக்கணும். இதோ இவா தான் சாரோட சாட்சாத் மருமக. இவா கிட்டே நீங்க கொடுத்துடலாம். அதே அப்பா உங்களுக்கு தான் பூஜை பண்ணி சொல்லியிருக்காரு, வாங்கிக்கோங்க. எனக்காக பூஜை பண்ண சொன்னாரா? என்ன சொல்றீங்க? அதான் அவளே சொல்றாளே, மருமகக்காக பூஜை பண்ண சொன்னாருன்னு. அப்பாவோட ஃபேவரட் மருமக யாரு? நீங்க தான். யாருக்காக பூஜை பண்ண சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு தான். வாங்கிக்கோங்க. ஓஹோ, இந்த வீட்டோட ஃபேவரட் மருமக வேதவல்லியா? இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல, மாமா ஏன் காரணமே இல்லாம என் பேர்ல பூஜை பண்ணணும்? அபிஷ்டு ஏண்டிமா, அவ தான் சொல்றாளோ பூஜை பண்ணதுல என்னங்க காரணம்? யாராவது அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் பண்ணியிருப்பாரு. நீங்க வாங்கிக்கோங்க. ஓஹோ, இதெல்லாம் வேற நடக்குதா? நானும் இந்த வீட்டோட மருமக தான். ஆனா இவ பேருக்கு ஸ்பெஷல்லா பூஜை பண்ணி பிரசாதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு வந்துருச்சா? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேள்? உங்க பேர்ல தான் பூஜை பண்ணிருக்கு. பிரசாதத்தை உங்க கையாலேயே வாங்கிக்கோங்க. நீங்க கொடுங்க கொடுங்க. பிரசாதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி உங்க கையை நீட்டுங்க. கையை நீட்டணுமா? என்னத்துக்கு? திருச்சானூர் பத்மாவதி தாயார் சன்னதியில பூஜை பண்ணின கயிறு இது. அப்பா கிட்டக்க நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்தேன். ஓ, அவரும் என் மருமகளுக்காக நல்லா வேண்டிண்டு பூஜை பண்ணி எடுத்துன்னு வர சொல்லியிருந்தார். அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்களே அவ கையில கட்டிடுங்க. கொடுங்க, பேஷா கட்டிடலாம். ஸ்ரீமத் பத்மாவதி பிரசாதேனதா சர்வாபீஷ்டதா பலப்பிரசாத சித்திரஸ்து. கண்ணில் ஒத்திண்டு வாங்கிக்கோங்க. ஒத்தின்றேன். அம்மாடி இங்க பாரு, உன்னோட வலதுகை நீட்டுமா. இல்ல, மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வீட்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டிக்கிறேனே. தாயார் சன்னதியில இருந்து நேரா இங்க தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையில கட்டிக்குங்கோ. அதுவும் இல்லாம சார் இப்ப வீட்டுல தானே இருக்காரு, அவர் கையால கட்டிக்கிறது இன்னும் விசேஷம். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது.
மூத்த மருமக நான் இருக்கேன், எனக்கு எதுவும் பண்ணாம இவளுக்கு எல்லாம் பண்றாங்க. ச்சே. அம்மாடி பேர் ராசி சொல்லுங்க. வேதவள்ளி, கடகராசி, புனர்பூச நட்சத்திரம். வேதவல்லி நாமதேசிய கடகராசுஜாதயா புனர்வசு நட்சத்திரயுக்தாயாம் ஆவயோः சக குடும்பயோः க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யாமృతతో ధర్మార్థ కామ ముఖ్యత బలపురుషార్థం அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்து. இந்த புடவையும் திருச்சானூர் சன்னதியிலேருந்து வந்ததுதான். இதை பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு சேவிச்சுக்குங்க. நாளைக்கு காலம்பரை உடுத்திக்குங்க. தீர்வமாரோஜமாவிதாஜ்வானம் வதீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் மஸ்தரோதி தமாயு. புடவைய வாங்குற புடவை உனக்கு இன்னைக்கு இருக்குடி. வந்துட்டாங்கடா. வாங்க சாமி, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நீங்க எல்லாம் எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல இருக்கேன். மன்னிக்கணும், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுத்து. அதனால என்ன, அதெல்லாம் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி பிரசாதம் கொண்டாந்தீங்களா? நல்லா சுபிக்ஷமா முடிஞ்சது. அதை கொண்டு வந்து உங்க மருமக கையில கொடுத்துட்டேன். தாயாரோட சன்னதியில சேவிச்சு வச்ச கயிறை அவ கையிலையும் கட்ட சொல்லிட்டேன். என்ன சாமி இந்த பொண்ணு கையில கட்டியிருக்கீங்க? என்னாச்சு சார்? சாமி, நான் பூஜை பண்ண சொன்னது, கயிறு கட்ட சொன்னதெல்லாம் என்னோட மூத்த மருமக கல்பனாக்காக. இவ கையில கொண்டு போய் கட்டி வச்சிருக்கீங்க. மாமா, நீங்களே எப்படி பேசுறீங்க? சாமி, நான் உங்ககிட்ட மூத்த மருமக கல்பனா உண்டாயிருக்கிறா, அவளுக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணணும்னு சொன்னேன். அப்பதான் நீங்க சொன்னீங்க பேஷா பண்ணிடலாம், கூடவே தயார் சன்னிதியில ஒரு பூஜையை பண்ணி கயிறு இவ கையில கொண்டு கட்டிடலாம். நீங்க இப்ப இவ கையில கட்டி வச்சிருக்கீங்க. ஐயோ, என்ன மன்னிக்கணும் சார். நீங்க பேர் சொன்னேள், ஆனா நான் மறந்துட்டேன். இவாதான் உங்க மூத்த மருமகன் நினைச்சுண்டு உங்க பையன் கையில கொடுத்து கயிறை கட்ட சொல்லிட்டேன். என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே? பூஜை பண்ணது கல்பனாக்காக, கொண்டு வந்து பிரசாதத்தை கொடுத்து கயத்தை கட்டினது வேதவல்லி கையில. என்ன சாமி இப்படி குழப்பிட்டீங்க? மன்னிக்கணும் சார், தப்பு நடந்து போச்சு. அப்பா அது அவர் மேல் தப்பு இல்லை. இல்லை, அவரே நீங்கள் மருமக பேரில் பூஜை பண்ண சொன்னீங்கன்னு சொன்னார். நான் தான் அது நீங்கள் வேதவல்லி பேரில் பண்ண சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி வாங்கிட்டேன். என்னோட கொஞ்சம் கூட யோசனை இல்லாம பண்ணிருக்கிற. இப்ப திடீர்னு அவளுக்கு பூஜை பண்றது என்னடா நேர்ந்து போச்சு அவளுக்கு? ஏமா வேதவல்லி, திடீர்னு நம்ம கையில இந்த கயிறை கொண்டு வந்து கட்டுறாங்களே, எதுக்காக, நமக்கு என்ன அப்படின்னு நீயாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? கல்பனை வாய் உயரமா இருக்கிறா, அதுக்காக பூஜை பண்ணுவாங்க, கயிறை கட்டுவாங்க. அவளுக்கு நல்ல சுகப்பிரசமாயி நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னையாவது ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டுக்கலாம்ல. இப்படி சொதப்பட்டியம்மா. மாமா, என்ன மாமா ஆச்சு? ஒண்ணுமில்லம்மா, உனக்காக ஸ்பெஷலா இவரை பூஜை பண்ண சொல்லி தாயார் சந்நிதியில இருந்து கயிறை கொண்டு வந்து உன் கையில கட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் அவசரப்பட்டு பிரசாதத்தை இவங்க கிட்ட கொடுத்து கயத்தையும் அவ கையில கட்டி விட்டாரு. சரி, நடந்து போச்சு. சாமி, தாயார் சந்நிதியில வச்சு மந்திரிச்ச இன்னொன்னு கயிறு கிடைக்குமா? மன்னிக்கணும் சார், வருஷத்துக்கு ஒரு முறை வர பட்டாபிஷேக நாள்ல அம்பாள் சன்னதியில வச்சு விசேஷ பூஜை பண்ணது இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அடுத்த வருஷமா? அதுக்குள்ள அவளுக்கு பிரசவமாயி குழந்தையே வந்துரும் சாமி. இந்த மாதிரி நேரத்துல தான் அவளுக்கு கயிறு கட்டி சோப்பிரசம் ஆகணும். அடுத்த வருஷம் கொடுத்து அவளுக்கு என்ன பிரயோஜனம்? நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இவா கையில இருக்கிற கயிறை கழட்டி சின்ன பரிகார மந்திரத்தை சொல்லிட்டோ அவ கையில கட்ட சொல்லிடலாம். என்னங்க சொல்றீங்க? அதான் கயிறை கொண்டு வந்தீங்க, கையில் கட்டியாச்சு.
இப்ப மறுபடியும் இந்த கழட்டணும் பலகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணா என்னது இது நல்லா வருது? வேற என்னடா பண்ண சொல்ற? இருக்கிறது ஒரு கயிறு தான், அதைத்தான் கட்டியான அவளுக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? புரியாம பேசிட்டு இருக்கிற. வேதவலி, கயித்தை கழட்டி கொடுமா. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் கழட்டி கொடுமா. சாரி மாமா, என்னோட தப்பு தான். நான் தான் கேட்காம கயிறை கட்டிக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. அதனால பரவாயில்லம்மா, சீக்கிரம் கழட்டி கொடுமா. டேய் கழட்டுற. அப்பா என்னப்பா நீங்களும் புரிஞ்சுக்காம கழட்டுற சீக்கிரம். நல்ல நேரம் போறதுக்குள்ள கழட்டி கையில கட்டியானுடா. அப்பா என்னப்பா நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க பாட்டு. கயிட்டு கொடுங்க. கயிட்டுங்க. அடடா, இந்த வீட்டுல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்னால நம்பவே முடியலையே. கல்பனா, மாமா. இப்படி வாம்மா. நாகராஜா, அந்த கயிறை சாமி கையில கொடு. சாமி, மந்திரம் சொல்லி அவ கையில கட்ட சொல்லுங்க. அவனு அம்மா உன் பேர் ராசி சொல்லுமா. கல்பனா, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். கல்பனா நாமதேசிய மீனராசு ஜாतायाः ரேவதி நட்சத்திரத்தாயாம் கர்ப்ப ரக்ஷகாலேன ச ரக்ஷாபந்தனம் ச அத்ய கரிஷ்யே. இந்தாங்க வாங்கிக்கோங்க, அவ கையில கட்டுங்க. இந்த புடவையை பூஜை அறையில வச்சுட்டு நல்லா சேவிச்சுக்குங்க. நாளைக்கு கிளம்புற எடுத்து உடுத்திக்குங்க. அப்ப நான் புறப்பட்டுங்களா? சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா, இந்த வீட்டுல எனக்காக பூஜை பண்ணுவீங்க, என் மேலேயும் அக்கறை காட்டுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற? நீ யாருமா? இந்த வீட்டு மருமகமா? இந்த வீட்டு வாரிசா உன் வயத்துல சுமந்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு பண்ண மாதிரி யாருக்கு பண்ண போற? ஏமா வேதவல்லி, மாமா, நீயாவது இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாமா? அவன் தான் சொன்னான்னு கயத்தை கட்டிட்டு பேசாம நிக்கிறிய. அப்பா அப்பா பாருங்க, அவங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. அவங்க தான் மருமக பேர்ல நீங்க பூஜை பண்ண சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட்ட வச்சிட்டேன். தப்பு ஏமால் தான். சாரி. புரியுதுரா, நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இத பாருடா, உன்னை தெளிவா புரிஞ்சுக்குங்க. கல்பனா இந்த வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறா, புரியுதா? அவ தான் இந்த வீட்டு மூத்த மருமக. அவளுக்கு தான் இந்த வீட்டுல இனிமே முதல் மரியாதை, முதல் உரிமை. கல்பனா, இந்த புடவைய சாமி முன்னால வச்சு கட்டிக்க, உனக்கு ஒரு குறையும் வராது. தேங்க்ஸ் மாமா. சரிடா, நான் ரூமுக்கு போறேன். வேதவல்லி, மாமா சொன்னதை கேட்டியா? எப்பவும் நமக்கே முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சா எப்படி? ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக் வருமே, வாழ்க்கை ஒரு வட்டம், மேல இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேல வருவான்னு. நான் இப்போ கீழே இருந்து மேல வரேன். சாதாரண ஒரு கயிறு, பூ, பழம், தேங்காய் முடி, இதுக்கெல்லாம் இதுக்கு நீங்க தேவையில்லாம பஞ்சு டைலாக்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. பாருங்க, யாரும் இங்க முதல் மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படல. உங்களுக்கு கட்சியில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ப மாட்டு விடுங்களேன். சரி, சாதாரண கயிறு தான். அப்படியே மாமா சொன்ன உடனே கழட்டி கொடுக்க அவ்வளோ யோசிச்சீங்க? இல்ல யார் இப்ப யோசிச்சு தேவையில்லாம இல்ல என்ன பேசுறாங்க? விடுங்க. கல்பனா சொல்றது கரெக்ட் தான்.
தப்பு நம்ம மேலதான், விட்டுருங்க. வேதவல்லி, இனிமே ஏன் ராஜ்யம் தான். நல்ல விஷயம் தான் கல்பனா. ஆல் தி பெஸ்ட். அட, நம்ம பேர்லயும் பூஜை பண்ற அளவுக்கு வந்துருச்சா? கல்பனா, நீ கலக்கு. இனிமே நீதான் இந்த வீட்டோட சண்டி ராணி. ஜி என்னாச்சு நீங்க இன்னும் அதை நினச்சுனுங்கிறீங்க? எதே? அதாங்க உங்க கையில இருக்க காப்பை கைட்டி அண்ணி கையில அப்பா போட சொன்னாரு, அந்த மேட்ரு. ஃப்ரீயா விடுங்க, நான் சாப்பா மேட்ருங்க, மனசுல வச்சுக்காதீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எங்க அப்பா பண்றதெல்லாம் கல்பனா அன்னைக்கு கொடுக்குற மரியாதை நினைச்சுனுக்கிறீங்களா? கிடையாது. அந்த மரியாதை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போது இல்ல, அந்த வாரிசு அவங்க வயிற்றுல சுமந்துக்கிறாங்கல்ல, அதுக்கு. பாவம் அவரு இந்த வீடு ஒரு வாரிசு வர போதுன்ற சந்தோஷத்துல நான் பண்றது எது பண்றதுன்னு தெரியாம தலைகால் தெரியாம ஆடுனுங்கிறாரு. கல்பனானிய தலையில தூக்கி வச்சு ஆடாத குறையா என்னென்னமோ பண்ணுகிறாரு. ஆனா ஒண்ணுங்க, 1000 தான் இருந்தாலும் உங்க கையில இருக்க காப்பை கைட்ட சொன்னது பெரிய தப்புங்க. இட்ஸ் வெரி 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 ராங்குங்க. இல்ல நான் ஒத்திவே மாட்டேன். இது நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. ஒரு போதும் இது நான் ஆமதிக்கவே மாட்டேன். இட் இஸ் ராங், இட் இஸ் ராங் தான். ஏங்க, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. அதுக்காக இன்னொருத்தர் அவமானப்படுத்த கூடாதுல்ல. தட் இஸ் யுவர் ராங் தானே. வெரி பேட் பிஹேவியருங்க. சரி விடுங்க, பெரிய மனுஷன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்க ஃபீல் ஆகாதீங்க. அதுக்கு நீங்க மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்க என்னங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, தட் இஸ் நியாயம்ங்க, தட் இஸ் நியாயம். அது மட்டும் கிடையாது, இதுல ஏன் தப்பு இருக்குது? தப்பா? ஆமா, நீங்க இந்த காப்பை போட்டுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளார்ல நீங்க போட்டே ஆகணும் உங்களை கம்பேல் பண்ணி கேவலப்படுத்தி விட்டுட்டேன். ஐ எம் வெரி சாரிங்க. நீங்க முதல்ல சாரி சொல்றதை நிப்பாட்டுறீங்களா ப்ளீஸ்? இல்லங்க, என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நீங்க புரிஞ்சுனா நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும். அப்பதான் நான் பேசுங்க. முதல்ல நான் இந்த விஷயத்துல ஹர்ட்டே ஆகல. நான் இந்த இன்சிடென்ட்ட ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ணல. மாமா மேல எந்த தப்பும் இல்ல. அவர் கல்பனாக்காக பூஜை பண்ணது தெரியாம அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல அந்த காப்பை கட்டிக்கிட்டது நான். நம்ம மாமா பேர்ல குத்தம் சொல்றது நம்மளோட முட்டாள்தானம். மாமா கல்பனாவை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. யாரா இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண நல்லா ஹாப்பியா பாத்துக்கணும் தானே நினைப்பாங்க. ஏன் மாமாவை பத்தி நான் என்னைக்குமே தப்பாவே நினைக்க மாட்டேன். அதுவும் இல்லாம மாமா தப்பே பண்ண மாட்டாருங்க. அதனால நீங்க நான் ஹர்ட் ஆயிருக்கேன்னு நினைச்சு தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஐயோ, என்னங்க கம்ப்ளீட்லி ஆல்ரைட்னு சொல்றேன், ஐயோன்னு சொல்றீங்க? அது இல்லைங்க, நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பீங்க, உங்களை சமாதானம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நான் நினைச்சு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். நீங்க நான் பெர்ஃபெக்ட்லி ஓகே நாட் அட் ஆல் வரியட்டால் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன பண்றது? இல்ல வரி பண்ணலன்னா பரவாயில்ல, வாங்கிட்டு வந்த கிஃப்டை ஏத்துக்கலாமே. நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்டை வாங்கிப்பீங்களா? நாங்க என்ன கிஃப்ட்? உங்க கையில இருக்க காப்பை கைட்ட சொன்னார்ல எங்க அப்பா, அதனால காயப்பட்ட உங்க கருங்களுக்கு நான் புதுசா காப்பு போடலாமேன்னு வளையல் வாங்கி வந்திருக்கிறேன். வளையலா? அதுவும் கண்ணோடி வளையல்.